நம்ம ஒரு வாஸ்து ரீதியான ஒரு கோவிலை பார்த்தோம். இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சயன கோலத்தில் இருக்க சிவனுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் இருக்கிறத பார்த்தோம். மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது மாற்றம் எங்கிருந்து உருவாகிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக வைக்கும் பொழுது, மாற்றம் என்பது தன்னிடத்திலே தான் உள்ளது என்பது நீங்கள் உணர வேண்டும். அந்த தன்னிடத்திலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த மாதிரி வாஸ்து ரீதியான கோவில்கள் நம்மளுக்கு நாள்தோறும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றியை தரக்கூடிய இறைவனை நோக்கி பயணித்து இந்த பிறவி கர்மாவிலிருந்து அடுத்த நிலைக்கு அனைவரும் சென்றடைய இறைவனை பிரார்த்தித்து சயன ஓலத்தில் இருக்கும் சிவபெருமான் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, சயன கோலத்தில் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுகிறார் என்பதுதான் உண்மை. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதா. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு வாஸ்து ரீதியான ஒரு கோவிலை பார்த்தோம். இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சயன கோலத்தில் இருக்க சிவனுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் இருக்கிறத பார்த்தோம். இந்த கோயிலுக்கு இப்போ நான் எதிர்ச்சியாக போயிருந்தேன். நான் எப்பவுமே எந்தெந்த கோயிலெலாம் வீடியோ போடுறேனோ அந்த கோயிலுக்கு போய் அதோடைய ஸ்தல வரலாறு தெரியாமல் பேச மாட்டேன். இன்னொரு விஷயம், வீடியோ போட்டதுக்கப்புறமா அங்கே எப்படி மக்கள் போகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்றதையும் மறுபடியும் போய் பார்ப்பேன். கடைசி வார சோமவார நிகழ்ச்சியை ஒட்டி அங்கே ஒரு 1008 சங்காபிஷேகங்கள் சிவன் வடிவத்தில் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி. எதர்ச்சியாக போகிறேன், பார்த்தா நான் வேற ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். மதுரை வாயில் வரைக்கும் ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டுமே நம்ம அங்கே போகலாம், அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு போகும்பொழுது 1008 சங்காபிஷேகங்கள் எதிர்பார்க்காத விஷயமா நான் போகிற டைமில் அங்கே இருந்துச்சு. அதுவும் சிவனுடைய வடிவத்தில் அந்த 1008 சங்கம் அடுக்கி வைத்திருந்தது. பார்ப்பதுக்கு மன நிகழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு முறையில் அங்கே ஆகம விதிப்படி அப்படியே முறையாக இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறத நம்ம அங்கே பார்த்தோம். நிறைய மக்களும் சில பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது மாற்றம் எங்கிருந்து உருவாகிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக வைக்கும் பொழுது, மாற்றம் என்பது தன்னிடத்திலே தான் உள்ளது என்பது நீங்கள் உணர வேண்டும். அந்த தன்னிடத்திலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த மாதிரி வாஸ்து ரீதியான கோவில்கள் நம்மளுக்கு நாள்தோறும் தந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் போய் சேர வேண்டும். இந்த மாதிரி சங்காபிஷேகத்தெல்லாம் எதர்ச்சியாக போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷங்கள். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமः. ஓம் நமோ ராதபதயே நமோ கணபதயே நமஸ்தே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே துவசுதாய ஸ்ரீவர்தமூர்த்தயே நமோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः.
ஸ்ருதே ஸ்மிருதே புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தருபினம் ஸ்ரீயந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்யோ நமः. சங்கில மட்டும்தான் நீங்கள் எடுத்து காதில் வைக்கும்போது அந்த ஓம் என்ற பிரணவத்தோடைய சவுண்டு கேட்கும். அது வந்து சில பேர் காற்று மாதிரி சொல்லுவாங்க, கடல் அலை சவுண்டு மாரிலாம் சொல்லுவாங்க. கிடையாது. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆதி காலத்திலே பிறந்தது சங்கு. கல் தோன்ற முன் தோன்ற காலத்துக்கு முன் மூத்த தமிழ் மகனுக்கே முன்னாடி பிறந்தது சங்குன்னு சொல்லி நம்ம இலக்கியங்கள் நிறைய சொல்லுது. அந்த சங்காபிஷேகம் என்பது மிக பிரசித்தி பெற்றது. அதுவும் 1008 சங்காபிஷேகங்கள் சிவன் வடிவிலே அடுக்கி சங்காபிஷேகம் செய்தது இன்னும் மிக சிறப்பு பெற்றது. कुमार नामदेशका, वेंकट नामदेशका, पुण्यवती नामदेशका, कन्नदास नामदेश, सदाशिव नामदेशका, सोमसिद्ध नामदेशका, नागेंद्र नामदेशका, रंगनाथ नामदेशका, तेनमुल नामदेशका, लता नामदेशका, वेलु नामदेशका, हेमा शंकर नामदेशका, हेमप्रिया नामदेशका, गणेश्वरन नामदेशका, प्रसन्ना नामदेशका, नेरा नामदेशका, नित्यनाम दिव्या नामदेशका, ओम कालकालाय नमः, ओम कृपानिधे नमः, ओम भीमाय नमः, ओम वरदगस्ताय नमः, याय नमः, शर्मयाय नमः, त्रिमूर्तये नमः, ईश्वराय नमः, ओम सर्वज्ञाय नमः, ओम शरणायत्महे लालिलादिमहे नन्नाग्नि प्रचोदयात् किं तदिष्टाभयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव
சுவாகா சொல்லி ஒவ்வொரு ஆவுதியா பண்ண போறோம். ரொம்ப விசேஷம். ருத்ரம் 11 அத்தியாயம். இங்க ஒவ்வொரு அத்தியாயத்துல ஒரு பாயிண்ட் வரும், ஸ்லோகம் முடியும். அதை சொல்லி இங்க சுவாகா ஆவுதியா கொடுக்க போறோம். சுவாமி அக்னி ரூபமா பரமேஸ்வரனை இங்க ஆவகனம் பண்ணி சுவாமி இங்க ஹோமம் பண்ணி அந்த பிரசாதத்தை பண்ணி சுவாமி அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. அமைதியா கேளுங்கோ, இந்த வாய்ப்பெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஊர்மியாய வஸ்வன்யாய ஸ்வாஹா நமः ஸ்லோப்யாய பிரதிசர்யாய ஸ்வாஹா நமः ஊர்வயாம்யாய சேம்யாய ஸ்வாஹா ஓம் சூராய சா விந்ததே ஸ்வாஹா நமஸ்தல்ப்யாய கேக்யாய ஸ்வாஹா நமः காத்யாய கக்கரேட்டாய ஸ்வாஹா पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता கணபசதே துர்காணி விஸ்வாஹ நாமேவ சிந்துத்தும் துர்தாத்க்னிஹி தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு ஜுட்டாஹ துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதரசிதரசே நமः. கன்யாகுமாரிணிகே கண்ணாதுர்கி பிரச்சோதயாத் देवी शौरविन्ये ललिता सुंदरी अंबिकाय मधुवर्गं समर्पयामि. पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता ஒவ்வொரு மந்திரம் சொல்லி முடிஞ்சோடனே ஸ்வாகான்னு சொன்னோம். ஸ்வாகான்னா யாரு? அக்னி பகவானோட மனைவி பேர் தான் ஸ்வாகா. இந்த பூர்ணாவதிங்க யாரு கொடுக்கறோம்? அக்னி பகவான். நம்ம இன்னைக்கு இந்த ஹோமங்கள் பண்றோம். ஓம் பூர்ணாவதி பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாய பூர்ணமாதாய ஸ்வாஹா.
அதனால் அனைவரும் ஒரு முறை இந்த மாதிரி சங்காபிஷேகங்கள், இந்த மாதிரி சங்காபிஷேகம் செய்த இடங்கள்லாம் போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். இறைவனை தவிர ஒரு மனிதனை வேற யாராலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. இறைவன்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை பெற்றவர். வாழ்க்கையில் இடர்பாடுகள், இடையூறுகள் அனைவருக்குமே இருந்தாலும் கூட அந்த இடர்பாடுகளை நீக்கி ஒரு வெற்றியை தரக்கூடிய இறைவனை நோக்கி பயணித்து இந்த பிறவி கர்மாவிலிருந்து அடுத்த நிலைக்கு அனைவரும் சென்றடைய இறைவனை பிரார்த்தித்து, சயன ஓலத்தில் இருக்கும் சிவபெருமான் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, சயன கோலத்தில் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுகிறார் என்பதுதான் உண்மை. அதனால் அனைவரும் ஒரு முறை இந்த மாதிரி எந்த கோவிலில் ஃபங்க்ஷன் அந்த கோவிலில் போய் கலந்துக்குங்க. பக்கத்துலேயே இருக்கும் ஒரு கோவில் ஃபங்க்ஷனாக இருக்கும், போக மாட்டீங்க. அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போவோம். ஸோ விசேஷங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எப்பவுமே கலந்துக்குங்க. அது ஒரு மங்களகரமான விஷயம். அது மாதிரி சீமந்தமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வளைகாப்பாக இருக்கட்டும், கோவில் விசேஷமாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களில் அதிகமாக கலந்து கொண்டுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.